வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, வருகின்ற நவம்பர் 30ஆம் தேதி என்று நிகழ இருக்கக்கூடிய இந்த அமாவாசையானது சாதாரண அமாவாசையானது கிடையாதுங்க. இது ஒரு பயங்கரமான ஒரு அமாவாசையாக பார்த்திங்கன்னா சொல்லப்படுது. இந்த அமாவாசையின் போது சில முக்கிய கிரக மாற்றத்தினுடைய சேர்க்கையினுடைய காரணமாக துளராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை ஏதாவது பார்த்திங்கன்னா பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா, இவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயங்களை பார்த்திங்கன்னா சந்திக்க போகின்றார்கள், அதே போல் இவர்கள் எந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும், அதேபோல் எந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இவர்கள் தவிர்க்க வேண்டும், இது போன்ற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க துளராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். துளராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசையின் போது நம்மளுடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தவறாமல் செய்து கொள்ள வேண்டும். இந்த அமாவாசை ஏன் பார்த்திங்கன்னா சாதாரண அமாவாசையாக சொல்லாமல் ஒரு பயங்கரமான அமாவாசையாக சொல்லப்படுது அப்படின்னா, இந்த அமாவாசை சனிக்கிழமை அன்று நிகழ்வதனால, இந்த ஒரு அமாவாசையானது சனிக்கிழமை அன்று வருவதனால சனியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா தீரும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முன்னோர்களுடைய சாபத்திற்கு நம்ம ஆளாக இருந்தோம் அப்படின்னா அவர்களுக்கு நம்ம எப்படி கடமைகளை செய்ய வேண்டுமோ அதன்படி செய்வதன் மூலமாக அவர்களுடைய அருளாசியும் நம்ம பார்த்திங்கன்னா பெற்றுக்கொள்ளலாம். அதேபோல் நம்மளுடைய முன்னோர்கள் சாபமும் தீர்வதோடு சனி பகவானாலே ஏற்படக்கூடிய நமக்கு இன்னல்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த சனிக்கிழமை என்று நம்ம சனி பகவானையும் மறக்காமல் வணங்க வேண்டும். அதோடு சேர்த்து நம்மளுடைய முன்னோர்களையும் வழிபாடுகளை செய்து கொள்ள வேண்டும். ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் முழுவதுமே பொறுமையாக இருப்பது அவசியம். குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகளானது ஏற்படக்கூடும் என்பதனால கொஞ்சம் நீங்கள் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் சேர்க்கையானது உண்டு அப்படின்னு தான் சொல்லணும். அதேபோல் கணவன் மற்றும் மனைவிக்கிடையில் பார்த்திங்கன்னா காதலானது வெளிப்படுங்க. குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். மன அழுத்தங்களானது ஏற்படக்கூடுங்க. அலுவலகத்தில் கடினமாக உழைக்க வேண்டி வரும். அரசு வழி ஆதாயங்களானது உங்களுக்கு உண்டு. தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றங்களானது உண்டுங்க. அதேபோல் படிப்பில் ஆர்வங்களானது ஏற்படும். மாணவர்களுக்கு வெற்றிகரமான ஒரு மாதமாகவும் காணப்படும். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா துளராசி நேயர்களுக்கு சேமிக்க நினைத்தாலும் செலவுக்கான ஆசைகளானது அதிகரிக்கும். ஆதாயங்கள் தரக்கூடிய பணிகள் பயணங்களில் ஈடுபடுவீர்கள். தொழில் முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். வணிகத்தில் புதிய ஒப்பந்தங்களானது கிடைக்கலாங்க. நிதி ஆதாயங்களானது உங்களுக்கு கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையில் விட்டு கொடுத்து செல்வதும் இனிமையான பேச்சும் கடைபிடிப்பது நல்லதுங்க. அதேபோல் ஆரோக்கியங்களானது உங்களுக்கு மேம்படும். உறவுகளும் பலப்படும். மேலுமே வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் நல்லபடியாகவே இருக்குங்க. பணவரவானது திருப்தி தருவதாகவே உங்களுக்கு இருக்கும். காரியங்களானது அனுகூலமாகவே முடியும். குடும்பத்தில் வசதி வாய்ப்புகளானது பெருகுங்க. வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் குடிக்கொள்ளும். பெண்களால் நன்மையானது உண்டாகுங்க. புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கையானது உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யங்களானது பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. சகோதரர்களுடைய வகையில் பார்த்திங்கன்னா உதவியும் உண்டு. உபத்திரவங்களும் உண்டு. உறவினர்களால் நன்மைகளானது ஏற்படும். குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றாகவே பார்த்திங்கன்னா நிறைவேறுங்க. தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்களானது அனுகூலமாகவே உங்களுக்கு முடியும். பெண்களால் நன்மையானது உண்டாகுங்க. அரசாங்க காரியங்கள் இழுபறியாகவே இருந்தாலும் சாதகமாகவே உங்களுக்கு முடியும். பூர்வீக சொத்து பிரச்சனையில் பொறுமையை நீங்கள் கடைபிடிக்கவும். சிலருக்கு தடைபட்ட திருமணங்களானது கூடி வரும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகளானது ஏற்பாடாகுங்க. குடும்பத்துடன் கோயிலுக்கு சென்று பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். வெளியூர் பயணங்களின் போது கைப்பொருட்களை பார்த்திங்கன்னா பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். அலுவலகத்தில் உற்சாகமாகவே நீங்கள் செயல்படுவீர்கள். உங்களுடைய ஆலோசனைகள் நிர்வாகத்தினரால் பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்படும். மேலதிகாரிகளினுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்குங்க. சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வுகள் போன்ற சலுகைகளானது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது உண்டு. அதேபோல் சக ஊழியர்களிடையே உங்களுடைய செல்வாக்கானது அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபங்களானது அதிகமாகவே கிடைக்குங்க. சக போட்டியாளர்களினுடைய மறைமுக எதிர்ப்புகளை நீங்கள் முறியடிப்பீர்கள். பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலைகளே உங்களுக்கு ஏற்படும். ஆனாலுமே வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ கண்டிப்பாக தவிர்க்கவும்.
மேலுமே குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டங்களாக இருக்கு. குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். உறவினர்களும் உங்களுக்கு உதவியாகவே பார்த்தீங்கன்னா இருப்பார்கள். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலங்களானது உண்டாகும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பாராத செலவுகளானது ஏற்படுங்க. சிந்தித்து செயல்படுவது நன்மையை கொடுக்கும். பணவரவானது நன்றாகவே இருக்குங்க. அடுத்தவர்களுடைய நலனுக்காக பாடுபட வேண்டியும் இருக்கு. பெரியோர்களினுடைய உதவியானது இப்பொழுது கிடைக்குங்க. சூரிய சுக்கிரனுடைய சஞ்சாரங்களானது வழக்குகளில் சாதகமான போக்கை தரும். நண்பர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது. தொழில் வியாபாரங்கள் தொடர்பாக பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கும். பார்ட்னர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்களுடன் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வீண் அலைச்சல்களானது உங்களுக்கு உண்டாகும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அவ்வப்போது வாக்குவாதங்களானது உண்டாகலாங்க. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது கருத்து வேற்றுமை வராமல் தடுக்கலாம். பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது மனதிற்கு திருப்தியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். உறவினர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது. உங்களுக்கு வரவுக்கு ஏற்ற செலவுகளானது இருக்கும். மற்றவர்களுடைய பிரச்சனைகள் தீர நீங்கள் பாடுபடுவீர்கள். காரிய தடை தாமதங்களானது உங்களுக்கு ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டங்களானது அதிகரிக்கும். உயர்கல்வி பற்றிய சிந்தனைகளும் மேலோங்கும். காலகட்டத்தில் உங்களை விட்டு சென்றவர்கள் விரும்பி சேரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக காணப்படும். உங்களுடைய உறவுகளானது பலப்படுங்க. தொலைபேசி தொடர்புகள் மூலமாகவே சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபத்தை தேடக்கூடிய முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா குறைவுகள் இருக்காது. சுப நிகழ்ச்சிகளானது இப்பொழுது இடம்பெறும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சில அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவுகள் செய்ய பண பற்றாக்குறையை நீங்கள் சந்திக்கலாங்க. சனியினுடைய சஞ்சாரத்தினால ஒரு பிரச்சனைகள் முடிந்ததுமே இன்னொரு பிரச்சனைகளானது உருவாகலாம். ஆனாலுமே மகிழ்ச்சியாக நீங்கள் இருப்பீர்கள். உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலுமே தோல்வியும் தொய்வும் இல்லாமல் சமாளித்து ஜெயிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த துளாராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்ரம் அடைந்திருப்பது உங்களுடைய செயலில் பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். திட்டமிட்டு செயல்படுவீர்கள். நினைத்ததை நீங்கள் சாதிப்பீர்கள். குரு பகவானினுடைய பார்வையானது 12, 2, 4ஆம் இடங்களுக்கு இல்லாமல் போனதுனால உங்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இப்பொழுது சிறு சிறு சலசலப்புகள் உண்டாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நிலைகள் பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க. ஒரு சிலருக்கு காணப்படும். உடல்நிலையில் ஏதேனும் சிறு சங்கடங்களும் உங்களுக்கு ஏற்படலாங்க. வீண் செலவுகளானது அதிகரிக்கும். இருந்தாலுமே 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவானால ஆற்றலானது வெளிப்படும். துணிச்சலுடன் செயல்பட்டு நினைத்ததை சாதித்துக் கொள்வீர்கள். அலுவலகம், வியாபாரம் போன்ற இடங்களில் ஏற்பட்ட தொந்தரவுகளானது இப்பொழுது விலகுங்க. உங்களுடைய உடல்நிலையில் இருந்த பாதிப்புகளானது நீங்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நட்சத்திரநாதன் ராகு பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதனால எத்தனை நெருக்கடிகள் வந்தாலுமே அதிலிருந்து உங்களை பார்த்தீங்கன்னா விடுபட முடிகிற அளவுக்கு செய்வார். வருமானங்களானது அதிகரிக்கும். தொழிலில் இருந்த போட்டியாளர்கள் இப்பொழுது விலகுவார்கள். உடல்நிலையில் இருந்த பாதிப்புகளானது விலகும். நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்துவீர்கள். வெளியூர் பயணங்கள் லாபத்தை கொடுக்கும். வழக்குகளானது உங்களுக்கு சாதகமாகுங்க. நினைத்ததை சாதிக்கக்கூடிய நிலைகளானது ஏற்படும். என்றாலுமே 5இல் வரக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானம், லாபஸ்தானம், குடும்பஸ்தானத்தை பார்ப்பது பணவரவில் கவனமாக இருக்க வேண்டும். உறவுகளை கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அனுசரித்து செல்வது நல்லது. 2ஆம் இடத்தில் சூரியனும் சஞ்சரிப்பதனால அடிக்கடி கோபங்களானது ஏற்படும். வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா சூடாக வரும் என்பதனால அதுவே எதிரியாக கூட மாறலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யோசித்து செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். நட்சத்திரநாதன் குரு பகவான் வக்ரம் அடைந்திருப்பது உங்களுடைய செயல்களில் சில குழப்பங்களானது ஏற்படுங்க. திட்டமிடாமல் செயல்பட்டு அதனால சங்கடத்திற்கு ஆளாக வேண்டிய நிலைகளானது ஏற்படும். ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதனால உங்களுடைய வியாபாரத்தில் கவனங்கள் தேவை. முதலீடு செய்வதற்கு முன்பாக ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்பட வேண்டும். லாபஸ்தானத்தில் சனியினுடைய பார்வைகள் இருப்பதனால உங்களுடைய வருமானத்தில் பார்த்தீங்கன்னா கவனங்கள் தேவை. வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா யாருக்குமே கடன் கொடுக்க வேண்டாம். மேலுமே வரவு செலவுகளில் பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.